அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் 10th சென்ஸ் கன்சல்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் GCHGF செங்குட்டுவன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். தேங்க்யூ ட்ரெயினர், தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களெல்லாம் இந்த இணைய வழியில சந்திக்கிறதுல, உங்களோட உரையாடுறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி. முந்தாள் ஃபோன் பண்ணாங்க குமரேசன் சாரு. பண்ணிடுவோம் எப்படின்னு சொல்லுங்க. என்ன சரி, ஓகே, மண்டே ஓகே வானாங்க. ரைட், ஓகேன்னு சொல்லிட்டேன். உணவும் உணர்வும் இந்த தலைப்புல நிறைய கடந்த 8 நாட்களா நிறைய பேசியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, என்னுடைய ஆஸ்பெக்ட்ல சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த உணவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதான் பேசிக் நீட்ஸ். நம்ம ஹைரார்க்கில நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் மந்த் பட்ஜெட் போட்டுருந்தேன் வீட்டுல. வரவு செலவு, எவ்வளவு வரவு இருக்குது, எவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கீடு போட்டுட்டு இருக்கும் பொழுது ஒய்ஃப் சொன்னாங்க, என்னங்க ஃபுட்டுக்கு மட்டும் தான் இவ்வளவு ஆகுது, ஃபீஸுக்கு அடுத்தபடியா ஃபுட்டுக்கு தாங்க எவ்வளவு ஆகுது, எஜுகேஷன் ஃபீஸுக்கு அடுத்தது ஃபுட்டுக்கு தான் எவ்வளவு, உணவே இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குங்க அப்படின்னுச்சு. ஒரு வேடிக்கையா, ஆஹா என்ன இது புது கதையா இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா தான் பார்த்தா நம்ம சித்தர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. உணவே இல்லாம பல நாள் தவம் செஞ்சிருக்காங்க, பல ஆண்டுகள் தவம் செஞ்சிருக்கிறாங்க. சிறு சிறு மூலிகைகளை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி உணவுங்கிறது ரொம்ப எசென்சியல். உணவு தான் வாழ்க்கை. நம்ம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் படிச்சேன். யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு ஒரு புத்தகம், ஆங்கிலத்துல, இந்தியன் ஆத்தர் தான். அதுல படிச்ச சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். அதோட கூட என்னுடைய அனுபவத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சாப்பிடும்போது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்குதுங்க. பசியில நம்ம சாப்பிடுறோம், ஒரு நிறைவு கிடைச்சிருது. பசி அடங்கிடுது, நிறைவு கிடைச்சிருது. ருசி, அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் உட்பட, ஒருப்பு, துவர்ப்பு உட்பட ஒரு எல்லாம் அந்த 6 சுவையும் கலந்து உணவுல இருந்தா அது நல்லாதான் இருக்கும். இந்த ஒரு மயக்கம், உணவு மேல ஒரு ஈர்ப்பு எப்படி வருதுன்னு பாருங்க. பசினால வருது ஒண்ணு. எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸ்கூல் விட்டு வரும் பொழுது பார்லேஜி அறிமுகமான புதுசு 80sல. அதை பார்த்துக்கிட்டே நான் வரேன் கடையில. சுந்தரம் ஷாப்னு அப்ப ரொம்ப சீரியல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப், இப்பயும் அப்படிதான் இருக்கு. அதை பார்த்துட்டே வரேன். வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுல அத்தை வீடு, சித்தப்பா வீடு, எப்படி வருஷம்லாம் இருக்கும். எங்க வீடு, என் குடும்பமே நிறைய இருக்கும். எனக்கு பிடிச்ச எங்க பெரிய மாமா, அத்தை வீட்டுக்கார், அவர்கிட்ட போய் சொல்றேன், மாமா பார்லேஜின்னு ஒரு பிஸ்கட் வந்திருக்கு மாமா, எனக்கு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றேன். எங்கடா இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி சுந்தரம் ஷாப்னு சொன்னேன். அவருடைய பையனை அனுப்பி சைக்கிள் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதை அப்படியே சாப்பிட்டேன் பாருங்க. ஆஹா, என்ன டேஸ்ட்! அப்ப அந்த சின்ன பிள்ளையா இருந்தப்ப அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த பிஸ்கட் மேல ஒரு ஈர்ப்பு, இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஈர்ப்பு, அந்த உணவு மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் விட்டு போகும்போது நாகேஸ்வரம் அடையார் கோயில் ஒண்ணு இருக்கு. அதனுடைய வெளிப்புறத்துல ஒரு தள்ளு வண்டியில பகோடா போட்டுட்டு இருப்பாங்க. அந்த வாசம் அப்படி நம்மளுக்கு பிடிச்சி இழுக்குங்க. எப்படி இது பார்லேஜியோட அந்த அட்ராக்ஷன் லேபிள் எனக்கு பிடிச்சி இழுத்துதோ, அது மாதிரி அந்த வாசம் பிடிச்சி இழுத்துக்குதுங்க. வழக்கம் போல இது மாமாட்ட சொல்றேன். மாமாட்ட சொன்னேன், அவருடைய பையனை அனுப்புறாரு. டே, நாகேஸ்வரம் அடையார் கோயில்கிட்ட பகோடா போறானடா, இப்போ வாங்கிட்டு வந்து ராஜாவுக்கு, என் பேர் ராஜா,
சின்ன பிள்ளைல. நிக் நேம் வீட்டுல பெட் நேம் வந்து ராஜா. ராஜா வாங்கிட்டு வந்து கொடு அப்படிங்கிறாரு. என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த சுட சுட அப்படியே அத சாப்பிடும்போது அடடா அந்த காரம், அந்த மொறுமொறுப்பு 20 காசோ 25 காசோ தான். அது சாப்பிடும்போது கிடைக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி, ஆகா! இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா என்னன்னு நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணி பாத்துங்க. இந்த நான் சொல்லக்கூடிய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது பாத்தீங்கன்னா கலிபெருமாள் கடைன்னு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கு. அருள் ஜோதி மிட்டாய்ன்னு ஒண்ணு இருக்குதுங்க. கமர் கட் மாதிரி இருக்கும். 5 காசு தான் அதோட விலை. இதயக்கனி எம்ஜிஆர் படம் போட்டிருக்கும். குடிசை தொழில் மதுரை அப்படின்னு போட்டிருக்கும் அதுல. பாத்தீங்கன்னா அழகா எம்ஜிஆர் சிரிச்சிட்டு இருப்பாரு, கும்பிட்டு இருப்பாரு. இந்த இதயக்கனியில வர இந்த ஸ்டில் அதுல இருக்கும். கமர் கட்டு தான் அது. அது நல்லா கடிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் கடைசியா தேங்காய் அரைச்சி போட்டதோடைய அந்த ஒரு டேஸ்ட் செமையா இருக்குங்க. அப்படியே ஒரு அட்ராக்ஷன். அதை சாப்பிட்டாலே அடடா அடடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த என்னுடைய இந்த பால பருவத்துல புஷ்டி பிஸ்கட்னு ஒன்று இருந்தது. குவாலிட்டி புஷ்டின்னு பேரு. ₹2.50 அந்த பிஸ்கட் பாக்கெட்டோட விலை. இப்ப இருக்கக்கூடிய இது மில்க் பிக்கிஸ் மாதிரி இருக்கும் அது. அதை வாங்கி என்ன பண்ணுவேன்னா அட்டையை சேமிச்சு வச்சுப்பேன். பிரிக்காம அழகா கிழிக்காம அழகா அப்படி பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும். அதை அழகா பிரிச்சு சேர்த்து வச்சுப்பேன். எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதை கொண்டு போய் கொடுத்தா 50 பைசே ஆஃப். கொண்டு போய் கொடுத்துட்டு ₹2.50 50 காசு தள்ளுபடி ₹2 கொடுப்பாங்க. அடுத்து நம்மள வாங்க வைக்கிறதுக்காக ஒரு இது. அதை அப்படி பிரிச்சு பார்த்தா ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அந்த நெய்யும் ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல். அடாடா, அதை அப்படியே சாப்பிடும் போது நாக்குல அப்படியே செமையா இருக்குங்க. நான் 5 இதை சேர்த்து வச்சுட்டு ஃப்ரீயா போயெல்லாம் வாங்கிட்டு வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு வருவேன். அது ஒரு ஈர்ப்பு. அந்த அந்த ஒரு உணவுப் பொருள் மேல எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூல் போற வழியில என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா அந்த மைதா பிஸ்கட், மைதா ஜீனியில கரைச்சி ஓவன் மாதிரி இருக்கும். சின்னதா அடுப்புல சூடு காட்டி ஸ்டவ்ல சூடு காட்டி கொடுப்பாங்க. டைமண்டா இருக்கும். அழகா கட் பண்ணி கொடுப்பாங்க. வார்ப்புல போட்டு வார்த்து கொடுப்பாங்க. அந்த சூடா அத பிஸ்கட் மாதிரி இல்லாம கேக் மாதிரி இல்லாம டிஃபரெண்டான ஐட்டமா இருக்கும். அந்த ஸ்மெல் ஒரு அட்ராக்ஷன். அடடா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது. அப்ப இந்த உணவை சாப்பிடும் போது எனக்கு ஏற்படக்கூடிய உணர்வு மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பிஸ்கட்டை சாப்பிடும் பொழுது, அந்த பகோடாவை சாப்பிடும் பொழுது, அந்த அருள் ஜோதி மிட்டாயை சாப்பிடும் போது அப்படி ஒரு ஈர்ப்பு. பிஸ்கட் சாப்பிடும் போது ரொம்ப மகிழ்ச்சி வந்ததா. இப்ப பாருங்க, அந்த பிஸ்கட்ட இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிஸ்கெட்ல இருந்து நான் எடுத்த இந்த லேபிள்ல எடுத்த பிரிண்ட் அவுட் படிச்சு பாருங்க. இன்கிரீடியன்ஸ் போட்டு வீட் ஃப்ளோர், ரிஃபைன்டு வீட் ஃப்ளோர் அப்படின்னு போட்டு 61% போட்டிருக்குது. மைதா வேற ஒண்ணும் இல்ல. பட்டர், இன்வெர்டட் சுகர், ரைசிங் ஏஜென்ட், எமல்சிஃபயர் போட்டிருக்காங்க. ரைசிங் ஏஜென்ட் 500 to 503 2 அயோடைஸ் சால்ட், எமல்சிஃபயர். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆடட் நேச்சர் ஐடென்டிக்கல் அண்ட் ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் போட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. அதான் நம்மளெல்லாம் மயக்கிற மாதிரி. நேச்சுரல் ஐடென்டிக்கல், இயற்கை மாதிரி, அண்ட் ஆர்டிபிஷியல் வெனிலா ஃபிளவர்னு இந்த நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல எடுத்த ஒரு கண்டென்ட். இது என்னன்னு நானும் யோசிச்சு பார்த்தேங்க. இந்த இப்ப முன்னாடி வந்து ஒரு பிஸ்கட் சாப்பிடும் போது எனக்கு மகிழ்ச்சி இருந்ததா, இப்ப எனக்கு அறிவு வேலை செய்யுது. முன்னாடி வந்து மனம் வேலை செஞ்சுச்சு, இப்ப புத்தி இந்த அறிவு வேலை செய்யுது. இந்த 501 என்ன, இந்த 502 503 அப்படின்னா என்ன அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது அதுல அப்படி ஒரு விஷயம் இருக்குங்க. பேக்கிங் சோடா தான் 5001 அப்படிங்கிறது. அதுல வந்து 5003 அப்படிங்கிறது அம்மோனியம் பைகார்பனேட். சரி, இது பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட் NaHCO3. 503ங்கிறது பாத்தீங்கன்னா அம்மோனியம் பைகார்பனேட். ஸ்லைட் எல்லாம் ரெடி பண்ண முடியாதுனால நான் அப்படியே கையாலே எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம்
இது இப்ப என்ன பாருங்க, முன்னாடி எனக்கு எது வேலை செஞ்சதுனாக்கா மனம் வேலை செஞ்சது, நல்ல மகிழ்ச்சியோட சாப்பிட்டேன். இப்ப அறிவு புத்தி வேலை செய்யுது. அறிவு வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா என்னடா நோண்டும் போது இதுல பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட். நான் கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்டுங்க ஆக்சுவலாவே, பேசிக்கலி பிஜி. NaHCl3 பார்க்கும்போது சோடியம் பைகார்பனேட், இதான் சோடா அப்படின்னு சொல்றாங்க, பேக்கிங் சோடா. 503 இந்த இதுலயுமே எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா இதுதான் போட்டுப்பாங்க ஒழிய, நம்பர் தான் போட்டுப்பாங்க ஒழிய பேர்லாம் போட்டுக்க மாட்டாங்க. இது அம்மோனியம் பைகார்பனேட்டுங்க, இது பேர் அம்மோனியம் 503 போடுறது அம்மோனியம் பைகார்பனேட். சரி, இது சாப்பிடல என்ன ஆகும், இது எப்படி விக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க இப்ப பசிக்குது அதை சாப்பிடுறீங்க, ஒண்ணுமே ஆகாது. எப்பயாவது சாப்பிட்டா அது ஒண்ணுமே ஆகாது. தொடர்ச்சியா சாப்பிடும் போதுதான் ஒபிசிட்டி எல்லாம் ஏற்படுத்தின வாய்ப்பு இருக்குது. செரிமான கோளாறு, நெஞ்சு எரிச்சல், வாந்தி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க அம்மோனியம் பைகார்பனேட் உள்ள ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா, சோடியம் பைகார்பனேட் உள்ள ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும், கவனமான வேர்க்க ஆரம்பிச்சிடும், உங்களை அறியாமலே வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சரி யார் பரிகாசம் அதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க தாராளமா. ஒண்ணுமே ஆகாது. எப்பயாவது சாப்பிட்டா அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நம்ம உடம்புக்கு வந்து அது ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க, எதையுமே வந்து தாங்கிக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, செரிச்சிடும். அது தொடர்ச்சியா நம்ம வந்து கொடுக்கும் போதுதான் அதுக்கான விளைவுகள்லாம் ஏற்பட்டு இதுதான் நான் பார்த்தது. பாருங்க, இப்ப வந்து முன்னாடி மகிழ்ச்சியா இருந்ததா, இப்ப இந்த அறிவு வேலை செய்யும் பொழுது ஒர்க் ஆகல. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா கன்செப்ஷனுங்கிறது சொன்னா அந்த இப்ப எப்படி ஒவ்வொரு உணவு பொருள் சாப்பிடும் போது எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுன்னு சொன்னோன்னா, அது மாதிரி பாத்தீங்கன்னா NCC கேம்ப்ல சேர்ந்தேங்க 8th படிக்கும் போது, செயின்ட் ஆண்டனி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகப்பட்டினம். 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சனிக்கிழமையில NCC கேம்ப் இருக்கும். அந்த கேம்ப் 6 மணி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மகேஸ்வரி ஹோட்டல்ல இருந்து வந்து கேசரியும் சப்பாத்தியும் கொடுப்பாங்க, 2 பேக்கெட் கொடுப்பாங்க. அந்த முடிச்சிட்டு அந்த டயர்ட்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸோடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. கேசரியில கல்கண்டு போடுவாங்க, டிஃபரெண்டா முந்திரி திராட்சையோட கல்கண்டும் போடுவாங்க அந்த ஹோட்டல்ல, இந்த வரக்கூடியதுல ஃபுட்டுல. சப்பாத்தி சென்னா அப்படியே ஊறி போய் இருக்கும். சாப்பிடும் போது அந்த ஸ்மெல், அந்த சுவை, அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட், சப்பாத்தியோட டேஸ்ட், அடாடா, அந்த பசங்களோட சேர்ந்து சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய அந்த இன்பமே தனிதாங்க. அடாடா, அதெல்லாம் வந்து வார்த்தையில விவரிக்கவே முடியாத ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் எங்க தெரு முனையில மராட்டா புரோட்டான்னு ஒரு கடை இருந்தது. மராட்டா டிஃபன் சென்டர்னு இப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த இதெல்லாம் நடனம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தது. 2 ரூபா கொடுப்பாரு எங்க அப்பா, எனக்கும் என் தம்பிக்கும். ஒரு புரோட்டா 50 காசு. நான் 2 புரோட்டா, அவர் 2 புரோட்டா சாப்பிடுவோம், நானும் என் தம்பியும். 2 பேரும் போயிட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். அவளை அந்த தாத்தா உணர்ந்து ஊத்துவாரு, உருமா ஊத்துவாரு, சால்னாவை அழகா பிச்சு அவரே பிச்சு போட்டுருவாரு, எங்களுக்கு பிச்சு போட்டு ஊற வச்சு கொடுப்பாருங்க. என்னமோ தெரியல அந்த டேஸ்ட், அடாடா, அதெல்லாம் வந்து அனுபவிச்சா இருக்கக்கூடிய அந்த இன்பம் அந்த சின்ன பிள்ளைல இருக்கும் பொழுது சேப்பாங்க. அதெல்லாம் அவ்வளவு ஒரு அனுபவிச்சு சாப்பிடுறதுங்க. ஆனா அப்ப மனம் வேலை அப்ப வந்து மனம் வேலை செஞ்சதா, இப்ப வந்து அறிவு வேலை செய்யுது. அதுல என்னடா கண்டென்ட் இருக்கு. நம்ம டாக்டர் சுகுமா, இப்ப நம்ம சுகுமா டாக்டர் பேச போறாங்க நம்ம இதுல. அது மாதிரி நம்ம அடிக்கடி பேசுறாரு டிவில சார், அவரு டாக்டர் பேரு வர மாட்டேங்குது, சிவராமன், டாக்டர் சிவராமன் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டாக்கா அது தலையே சுத்துது. ஏப்பா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்ப அந்த மைதால, எல்லா பேக்கரிக்குள்ள இவ்வளவு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அத நினைச்சாலே கஷ்டமாயிடுது. பரோட்டாவை இவ்வளவு நம்ம வளைச்சு சாப்பிட்டோம்டா அப்படின்ட்டு. 12th படிக்கும் போது போட்டி நடக்குங்க, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். பந்தயம் கட்டுவான். அப்புறம் இந்த பரோட்டா சூரி கதை தான், வெண்ணிலா கபடி கூட கதை தான். சாப்பிடுற போட்டி நடக்குங்க, எத்தனை பரோட்டா சாப்பிடுறது அப்படின்ட்டு. எனக்கு தான் பந்தயம் கட்டுவான். நீ சாப்பிடுறா, உன்னால முடியுமாடா அப்படின்னு கேட்பான். இதுக்காகவே உட்காந்து சாப்பிடுறதுங்க. பரோட்டா 50 காசு தானே, சரி அப்ப கொஞ்சம் கூட, அது ஒரு 60 வருஷம் 70 வருஷம் தெரியல. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அந்த பிளாட்ஃபார்ம் கடை இருக்கும், போய் சாப்பிடுவாங்க. அவனுக்கு தேவையான அளவு சாப்பிடுவான், நான் போட்டிக்காக நிறைய சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு செட்னா 2, அடுத்த செட்டு, இப்படி 5 செட்டு சாப்பிட்டு இருக்காங்க பரோட்டா.
வளைச்சு வச்சு அடிக்கிறது. எவ்வளவு நேரத்துல 20 மினிட்ஸ்ல 25 மினிட்ஸ்ல சாப்பிட்டு முடிச்சிடுறது. எவ்வளவு எனக்கு காசு கொடுப்பானா 5 ரூபா கொடுப்பான். பாருங்க அந்த போட்டி. அப்ப எனக்கு என்ன உணர்வு ஏற்படுது பாருங்க. பசி உணர்வு எல்லாம் இல்ல, மகிழ்ச்சி உணர்வு எல்லாம் இல்ல, வெறி. சாப்பிட்டு பிடிக்கணும், பந்தயத்தை ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி. எப்ப மனசு வேலை செஞ்சது அப்ப. இப்ப அதுல இருக்கக்கூடிய அறிவு வேலை செய்யும் போது அடாடா இதையாடா நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஏற்படுத்துங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் இப்ப இதுதான் இப்ப சாப்பிடுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அப்படின்னா எல்லாமே வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்காத எந்த பொருளையும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட்ல நான் பார்த்து ஜூம் பண்ணி எடுத்தேன், போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பிரிண்ட் போட்டாங்க. அதை பாத்தீங்கன்னா என்ன இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது அந்த எம்எல்சி ஏஜென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ஹான்சிங் ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்க. என்ஹான்சிங்னா அந்த சுவையை கூட்டக்கூடிய பொருட்கள். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சால்ட் சப்ஸ்டியூட் கொடுத்துருப்பாங்க, சுவையை கூட்டுறதுக்காக இருக்கக்கூடிய சால்ட் சப்ஸ்டியூட். பொட்டாசியம் குளோரைட், சோடியம் குளோரைட் மாதிரி இது பொட்டாசியம் குளோரைடுங்க. அந்த 551 எம்எல்சி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் தலையே சுத்தி போடும். என்னடா இவ்வளவு போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. ஃபிளேர் என்ஹான்சர்ஸ் 627 631 எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். இப்ப பாருங்க எனக்கு என்ன வேலை செய்யுதுனாக்கா அறிவு வேலை செய்யுது. இதேண்டா போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்ல எடுத்ததுங்க. இதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன். அதாவது மால்ட் 66%, பார்லி 32%, வீட் ஃப்ளோர் ஆட்டா அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வீட் குளூட்டன் மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது மாதிரி பாருங்க ஐஎன்எஸ் 501 அப்படின்னாக்கா இது என்னன்னா 501 500 பேருக்குமே காமிச்சோம் பாருங்க. அமோனியம் பைகார்பனேட், சோடியம் பைகார்பனேட்லாம் இதெல்லாம் ஆக்சுவலா வந்து கேன்சர்லாம் உருவாக்காது. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னாக்கா அந்த பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் அது வளர்றது தடுக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. பட் தொடர்ச்சியா நம்ம சாப்பிடும்போது கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ரொம்ப தொடர்ச்சியா சாப்பிடும்போது இந்த குளூட்டன் அப்படின்னு போய் தேடி பார்க்கும்போது அஜினோமோட்டோ உடைய கண்டென்ட் வந்துருதுங்க. இந்த அஜினோமோட்டோ கண்டென்ட் என்னன்னு பார்க்கும்போது தேடி எடுத்தாங்க. இங்க கூட நான் ஃபேமஸ் கடையில தேடி எடுத்தாங்க. பாத்தீங்கன்னா மோனோசோடியம் குளுட்டாமேட் இது அஜினோமோட்டோ 100% கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இதோடைய எவ்வளவு டெக்னிக்கலா இதை போடுறாங்க பாருங்க. ஷெல்ஃப் ஏஜ் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷெல்ஃப் ஏஜ் 36 மாசம் அப்படின்னா என்ன, நீங்க ஷெல்ஃப் வச்சுக்கலாம். அதாவது பெஸ்ட் பிஃபோர் போடாம எக்ஸ்பைரி டேட் போடாம ஷெல்ஃப் ஏஜ் அழகா போட்டிருக்காங்க பாருங்க. எப்படி அந்த வார்த்தை ஜாத்த பாருங்க. இதை பாருங்க, இது வந்துட்டு 2023 மென்ஷன் ஆயிருக்குது. இது பேர் மோனோசோடியம் குளுட்டாமேட்னு பேரு. 2026 வரைக்கும் அந்த சின்ன எழுத்துல போட்டுருக்கு. புதிய எழுத்து அந்த சாக்கையே நான் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்க. நாட் ரெக்கமெண்டட் ஃபார் தி இன்ஃபேன்ட் போட்டுருக்காங்க பாருங்க. நாட் ரெக்கமெண்டட் ஃபார் இந்த இன்ஃபேன்ட் பிலோ 12 months கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 12 மாசம் ஒரு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுத்தா செத்துக்கணும். அவ்வளவு ஒத்துக்காது, சுத்தமா ஒத்துக்காது. நம்ம டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இது எல்லாமே என்ன மோனோசோடியம் குளுட்டாமேட். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு சாம்பிள் தான். நான் இப்ப உங்களுக்கு காட்டுறது ஒரு சாம்பிள் தான். இதுல என்ன கெமிக்கல் இருக்கு, நம்ம அந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் அஜினோமோட்டோ சாப்பிட்றதுனால என்ன இருக்குங்கிறத நான் சொல்றேன். இது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா E211 கொடுத்துருப்பாங்க. அது பேரு சோடியம் பென்சோயிட். E211 அப்படிங்கிறது சோடியம் பென்சோயிட். சோடியம் பென்சோயிட்ங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் சாப்பிட்டதுனால என்ன ஆகுதுன்னா அது E211 தான். ஒரு வாட்டி 2 வாட்டி சாப்பிட்டாலாம் ஒண்ணுமே ஆகாது. சோடியம் பென்சோயிட் E211 இதை வந்து தொடர்ச்சியா எடுத்துக்கும் பொழுது அதாவது மைக்ரோ ஹேபிட்ஸ், நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ் மாதிரி தான், சின்னஞ்சிறு பழக்கங்கள்ல சொல்ற மாதிரிதான், இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரிதான். எப்பயாவது சாப்பிட்டா, ஒரு சில நாட்கள் சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது. தொடர்ச்சியா சாப்பிடும் பாத்தீங்கன்னா மூச்சு திணறல், சிறுநீரக செயலிழப்பு, மனக்குழப்பம், வயிற்று வலி, பசி, புற்றுநோய் உதவும். இது எப்பன்னா அதீத பயன்படுதான். குறைவா பயன்படுத்துறதுலையோ அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது.
எப்பயாவது நம்ம சாப்பிட்றப்பயோ ஒண்ணுமே ஆகாது. பட் அதிக அளவுல சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து இது பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதுவே பாத்தீங்கன்னா E233 சொல்றாங்க. 233ங்கிறது என்ன பாத்தீங்கன்னாக்கா தயோபென்டசோல். தயோபென்டசோல்ங்கிறது E233. இது வந்து அதாவது என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல E233 யூஸ் பண்ணும்போது தயோபென்டசோல் அது பாத்தீங்கன்னா தயோனா அதுல சல்ஃபர் இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. இது அதிக அளவுல உட்கொள்வது பாத்தீங்கன்னாக்கா சிறுநீரக செயல்படுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல டயாலிசிஸ் பண்ண வர யங்ஸ்டர்ஸ்க்கு இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளும் டயாலிசிஸ் பண்ண வராங்களே, இது காரணம் என்ன பாத்தீங்கன்னா இது அதிக அளவுல உட்கொள்றதாலதான். எமல்சிஃபயர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் அதிகமா சாப்பிடுற ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அர்த்தம்னாக்கா ஆக்சினேற்றம் அடையாம அதாவது கெட்டு போகாம இருக்குது. ஆக்சினேற்றம் அடைஞ்சு அதாவது நம்ம சட்னி அரைக்கிறோம், சாயங்காலம் வந்து கெட்டு போகுது, அது ஆக்சிடேஷன் ஆகுதுன்ட்டு. அந்த ஆக்சிடேஷன் தடுக்கிறது, கெட்டு போகாம இருக்கிறது பண்ணக்கூடியதான் இந்த. அப்புறம் பெக்டின் E440 பெக்டின். இது அதிகமா சாப்பிட்டா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண், அல்சர் ஏற்படுறதுக்கான காரணம் இதாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் சரி, பெரியவங்களும் சரி, அல்சர் வரதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய பேக்கெட் ஃபுட்ல இருக்கக்கூடியதுல இந்த மாதிரி எமல்சிஃபயர் இருக்கிறது தான் காரணம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் காரணமா இருக்குது. அதிகமா சாப்பிடலாம், கொஞ்சமா சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை, எப்பயாவது சாப்பிட்டா ஒண்ணுமே கிடையாது. அது பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சார் மாற்று, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து சொல்லி வச்சிருக்க வள்ளுவர், தீய அளவு அன்றி தெரியான் பெரிதொன்னின் நோய் அளவு இன்றிப்படும் அப்படிங்கிற. தீய அளவு பாருங்க, எவ்வளவு பெர்ஃபெக்டான வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. தீய அளவு அன்றி தெரியான் பெரிதொன்னின் நோய் அளவு இன்றிப்படும். தீய அளவுனா நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் நம்ம வயிற்றுல சுரக்குது. பசி என்ற உணர்வு பாருங்க, அதை கூட பாருங்க கடவுள் நம்மள எவ்வளவு இயற்கை நம்மள எவ்வளவு அழகா வச்சிருக்கு பாருங்க. பசிங்கிற உணர்வை வந்து ஏற்படுத்துறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடியது. நல்லா தெரியும் உங்களுக்கு, நான் கெமிஸ்ட்ரி பத்தினால சொல்றேன். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட நீங்க ஏதாவது ஒரு மர பொருள் மேல நீங்க ஊத்தினீங்கன்னாக்கா அந்த இடம் அப்படியே அரிச்சிடும். ஆனா நமக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்லை. என்ன காரணம்? பசிங்கிற உணர்வு மட்டும் தான் ஏற்படுத்துது. ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது ஒரு திரவம் என்ன ஆகுதுனாக்கா அந்த பசிங்கிற உணர்வை மட்டும் ஏற்படுத்தும் மொழிய வலியை ஏற்படுத்தும் மொழிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா தொடர்ச்சியா நீங்க பசிக்கு விட்டுட்டீங்கன்னா அல்சர்ல ஒண்ணு விட்டுரும். பாருங்க எவ்வளவு அழகா இல்லை. தீய அளவு இன்றி தெரியான் பெரிதும் நோய் அளவு இன்றிப்படும். நோய்க்கு அளவே இல்லையா? பசிக்கு ஏற்படைய பசியோட அளவுக்கு இல்லாம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நோய் அளவு இல்லாம இருக்கும்னு சொல்றாரு. 2013 அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி ஹீலர் பாஸ்கருடைய வீடியோ நான் கேட்டேன். ஒரே ஒரு குரல் எனக்கு அறிமுகப்படுத்தினார், அதுதான் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியோனே. அருந்தியதுனாக்கா பாருங்க, மருந்து இந்த உடலுக்கு மருந்தே தேவையில்லையா? எப்ப அருந்தியது அற்றது போற்றியோனின். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க 11 வருஷமா. அருந்தியதுனாக்கா சாப்பிடுற சாப்பாட்டை நல்லா மென்னு முழுங்கி அதை கவனத்தோட சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிட்டு அது செரிச்ச பிறகு அடுத்தது நம்ம சாப்பிடும் போது நமக்கு நோயே வராதாங்க. அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் மருந்துங்கிற அதிகாரத்துல வரக்கூடிய அற்புதமான ஒரு குரல். இன்னொன்னு பாருங்க, இப்ப மூளைக்கு மூளை ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துன்னு நமக்கு தெரியறது இல்லை. என்ன காரணம்? நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போது ஒண்ணு மகிழ்ச்சி ஏற்படுது. நம்ம சொன்னோம் ஏற்கனவே, உணவு சாப்பிடறதுனால மகிழ்ச்சி ஏற்படுது. ஒண்ணு ஏற்படுது, மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி அதிர்ச்சியும் ஏற்படுது. எப்பன்னாக்கா விலையை பார்க்கும்போது பாருங்க, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் நாங்க. என் பிள்ளைங்க வந்து நான் வாங்குச்சுங்க. பாத்தீங்கன்னாக்கா அதோடைய நான் வேணும் அடம் பிடிச்சி என்னோட சின்ன பொண்ணு வாங்கி சாப்பிடுறான். அது சைட் டிஷ் என்னன்னு பார்த்தாக்கா என்னமோ கிரேவி ஒண்ணுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. பில்லு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அதோட விலை வந்து கிரேவியோட விலை 230 ரூபான்னு போடுது. எனக்கு மயக்கமே வந்துருச்சு. என்ன இருக்கு 230 ரூபா, அதுல என்ன இருக்கு? ஒரே ஒரு கிண்ணத்துல ஒண்ணு வைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அங்க போய் உட்காந்து சாப்பிடுறது அந்த ரேட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், 230 ரூபா கொடுத்து இது வாங்குறதுக்கு, கிரேவி வாங்குறதுக்கு நம்ம வந்து சீசனபிள் ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க.
சீசனல் ஃப்ரூட் எவ்வளவு ஒரு நல்ல எஃபெக்ட கொடுக்கும். சீத்தாப்பழத்துல இருந்து ஆரம்பிச்சு, நாவப்பழத்துல இருந்து ஆரம்பிச்சு, சப்போட்டா பழம் அதெல்லாம் ரூ. 80 100 விற்கும் போது அழகா வாங்கி சாப்பிட்டோம்னா கிலோ கணக்குல வாங்கி சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு, அதிர்ச்சி, மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு, அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எங்க வீட்டுல நான் சின்ன பையன் இருந்தப்ப பாத்தீங்கன்னா மாமரம் இருக்கும். மாமரத்துல அந்த அப்படியே சீசன் அப்ப மாங்காய் அப்படியே கொட்டி கிடக்கும். எங்க தாத்தா என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் பறிச்சு ஒரு சாக்குல போட்டு கட்டி வைக்கல போட்டு கட்டி வச்சிருப்பாரு. அதை எடுத்து சாப்பிடுவோம் பாருங்க பழுத்த பிறகு, அடாடா அந்த ருசியே தனிதான். எந்த இதுவும் இல்லாம இந்த காலத்துல அப்படி ஒரு ருசி இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி ஆற்றங்கரையை ஒட்டி கழுமலை சிறையில இருக்குது. அந்த ஆற்றை ஒட்டி என் வீடு, இளந்த மரம் இருக்கும். இந்த நறுப்புலரிங்கிற மாதிரி, அடடா இந்த காலம்புற விடிஞ்சே விடியாம இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா காலம்புற எந்திச்சு போனோம்னு நான் இளந்த மரத்துல தான் முழிப்பேன். பாத்தீங்கன்னா இளந்த பழம் அப்படி கொட்டி கிடக்கும். தெருல இருக்கக்கூடிய 4-5 பசங்க வந்து பொறுக்கிட்டு இருப்பாங்க. நானும் போய் அதை பொறுக்கி நல்லா அலசி சாப்பிடுறது. அந்த ஆறு ஓடும் கழுமலை அதுல போய் அலசி சாப்பிடுறது. இந்த புளிப்பும் அந்த இனிப்பும் கலந்த சுவை, அடடா சேமாங்க. மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அப்படி ஒரு மகிழ்ச்சிங்க. அதே ஒரு மகிழ்ச்சி எப்படி ஏற்படுனாக்கா, இந்த சின்ன பிள்ளைல நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, அது லெசி சாப்பிடுவாங்க. இம்பீரியல் லெசி ரொம்ப ஃபேமஸ். அது போயிட்டு ₹1 இருந்துச்சு, ₹1.50. அதை வாங்கி குடிச்சுப்பாங்க. புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவை இருக்குங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அது விலை ஏத்திட்டாரு இந்த இம்பீரியல் சோடா கம்பெனிக்காரு. ₹1.75. அவர்கிட்ட போய் சண்டை போடுறேன். என்னங்க திடீர்னு இப்படி 25 ஏத்தி விட்டீங்களே, நாங்களாம் எங்க போறது அப்படின்னு அவர்கிட்ட போய் சண்டை போடுறேன். இப்ப நினைச்சாலே சிரிப்பா இருக்கு. ஒரு ருசி, அந்த ஒரு டேஸ்ட் சேமாங்க. அப்படியே அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க திட்டச்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல, நாடகத்தா போடுவாங்க. அதை வாங்கி சாப்பிட்டாலே டேஸ்ட் செமையா இருக்குங்க. நாகூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய வேலை பாக்குற ஊரு நம்பர் அல்வான்னு பேர். ₹40 வித்த காலத்துல சாப்பிட்டு இருக்கேன். இப்ப வந்து 320 ரூபாய்க்குது. அது அந்த எங்கேயுமே கிடைக்காது தம்பு அல்வா. அத அப்படி ருசிச்சு சாப்பிடும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க, அடடா. ஆனா மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சோடனே அதெல்லாம் பார்த்தா, அதுல இருக்கக்கூடிய கலரிங் ஏஜென்ட பார்த்தா, நினைச்சா மனசு வந்து மனசோட ஒன்றி சாப்பிடும் பொழுது எனக்கு நல்லா இருந்துச்சுங்க. அறிவு வேலை செய்யும் போது இத போய் என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் வயசு வேற 50 ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் ரொம்ப குறைவா அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். பட் அதுக்காக விடுறதுலாம் இல்லை. ஏன்னா அளவோட, ஏன்னா மைண்ட் வேலை செய்யறதுனால, அதாவது புத்தி வேலை செய்யறதுனால இருக்குது. என்ன காரணம்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல சேர்க்கக்கூடிய அந்த பொருள்ல முக்கியமான பொருள் வந்து இந்த அஜினோமோட்டோ சொன்னா, மோனோசோடியம் குளுட்டாமேட்னு பேர் அதனுடைய பேரு. அதுல பாத்தீங்கன்னா சோடியம் வந்து 22% இருக்கும். குளுட்டாமேட் வந்து பாத்தீங்கன்னா 78% இருக்கும். 78%. இதை நம்ம அதிகமா சாப்பிடுறது பாருங்க, இந்த இளைய தலைமுறைகள் வந்து அதிகமா தலைவலி, சிறுநீரத்துல கல் ஏற்படுறது, மந்தத்தன்மை. அப்படியே என்ன காரணம் பாருங்க, இது சேர்க்கணும் தான். நூடுல்ஸ்ல, ஃப்ரைட் ரைஸ்ல, ஷவர்மால, இது எல்லாத்துலயும் வந்து பீஸால, பர்கர்ல, நான்ல, பானிபூரியில, கேக்ல, நூடுல்ஸ்ல எல்லாத்துலயும் இதை ஆட் பண்றதுனால என்ன ஆகுதுனாக்கா, அந்த நீரிழிவு நோய் வரைக்கும் வரதுக்கு காரணம் மன அழுத்தம், டென்ஷன். எல்லாத்துக்கும் இளைய தலைமுறை பசங்க எல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் வராங்க பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க சாப்பிடுற உணவு தான். உணவு பாருங்க, கோபத்தை ஏற்படுத்துது, மன அழுத்தத்தை ஏற்படுத்துது, உடல் பருமன், ஒபிசிட்டி ஏற்படுத்துது, மந்தத்தன்மை. அப்படியே கம்முனே உட்காந்துருப்பாங்க, வேலையே செய்ய மாட்டேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இதுல இதை சாப்பிட்டு 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 அப்படியே ஒரு இது வந்துருது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க வள்ளுவர். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழி பேர் இறையான்கண் நோய்கிறார் வள்ளுவர். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல், அந்த எப்போதுமே அந்த வார்த்தையில அழகா பயன்படுத்துவார் வள்ளுவர். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல். அதாவது நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவை, நம்ம பசி எப்படி ஏற்படுது, நமக்கு உடலுக்கு ஏற்ற உணவு என்ன, நம்முடைய நாட்டுக்கு ஏற்ற உணர்வு, நம்ம வசிக்கக்கூடிய பகுதிக்கு ஏற்ற உணர்வு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்து இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் அதை சாப்பிட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். நிற்கும் கழி பேர் இறையான்கண் நோய்ங்கிறார். கழி பேர் இறையான்கண். இறைனா இந்த புலிய போய் மானை போய் கவ்வி பிடிக்கும் இறை, அது இறைன்னு சொல்லுவாங்க. இறைய பருந்து வந்து அழகா வந்து பறந்து வந்து தன்னுடைய இறை எடுத்துட்டு போகும் பாருங்க. அது வந்து கழி பேர் இறையான்கண் நோய். அந்த அளவுக்கு நம்ம வந்து கன்செப்ஷன்,
அதிக அளவு நம்ம கன்சப்ஷன் பண்ணும்போது அதான் கழிப்பேர் இறையான்கண் நோய். அப்படி சாப்பிட்டா நோய் தான் வந்து நிக்கும் அப்படிங்கிற பிஸ்கட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சாஸ், சிப்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது நிச்சயமா வந்து நோய் தாங்க. ஆனா எழிவறிந்து உண்பான்கண் இன்பம். எப்ப அந்த இன்பம் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது வேர்க்கடலை, எள்ளு மிட்டாய், தண்ணீர்ல அதாவது முளைக்கட்டின தானியங்களை சாப்பிடும் பொழுது இதெல்லாம் சாப்பிட்டா உண்மையில நல்லா மகிழ்ச்சி தாங்க. சின்ன பிள்ளைல சோடா குடிப்போம்ல நம்ம மகிழ்ச்சி தாங்க. சோடா போய் குடிக்கிறது, கலர் சோடா பவுண்ட மாதிரியே இருக்கும். இப்ப இருக்கிற பவுண்ட மாதிரியே இருக்கும். கருப்பு கலரு, ஆரஞ்சு கலர் குடிப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பன்னீர் சோடா குடிச்சிருக்காங்க. 50 காசுக்கு இருக்கு. அதை குடிச்ச அந்த ஏப்பம் வரும் பாருங்க, அடடா சூப்பருங்க. அது மகிழ்ச்சியா இருந்ததா. இப்ப அது கார்போனேட்டட் ட்ரிங்க், புத்தி வேலை செய்யுது. மனசு போயிட்டு இப்ப புத்தி வேலை செய்யுது. மனசு சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா அந்த ஏப்பம் ஏப்பம் வரும்போது ஒரு மகிழ்ச்சி. இப்ப அதுல கார்பன் CO2 இருக்கனால அசிடிட்டி ஃபார்மேஷன் மைண்ட் சொல்லும் போது டோட்டலா எல்லாத்தையும் விட்டாச்சுங்க. சோ நம்ம வந்து எப்படிதான் சாப்பிடுறது அப்படின்னு பார்க்கும்போது என்ன வேணா சாப்பிடலாங்க, நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும். அதாவது கழிப்பேர் இறையான்கண் நோய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்சப்ஷன் அதிகமா இல்லாம எல்லாத்தையும் ஒரு அளவோட மகிழ்ச்சியோட சாப்பிடும் போது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இன்பம் தாங்க ஏற்படும். இன்பம் தான் ஏற்படும். ஆனா ரொம்ப அதிகமா சாப்பிடும் போதுதான் நோய் எல்லாம் ஏற்படுதுங்க. நம்ம உடம்புக்கு எது தேவை, நம்முடைய கல்ச்சருக்கு எது தேவை, நம்முடைய என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவை, நம்முடைய டெம்பரேச்சர் வெதர் கிளைமேட்டுக்கு என்ன தேவை, நம்மளுடைய எதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை நம்ம சாப்பிடும் போது நிச்சயமா எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன்னா நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். இது வந்து 100% இல்ல, 200% அனுபவிச்சு சொல்லிருக்கிறாங்க. அதனால வந்து நல்ல உணவுகளை தேடி, இயற்கையான உணவுகளை தேடி சாப்பிடுவோம். நம்முடைய உடல் நலத்தை கடைசி வரைக்கும் நம்மளோட டிராவல் பண்ணக்கூடிய நம்முடைய உடல் தான். எல்லாரும் போயிடுவாங்க, நம்ம உடல் தான் நம்ம கூட டிராவல் பண்ண போகுது. அதாவது உடலை உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் திருமலர். அப்ப வந்து நம்ம உடல் தான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல்ங்கிறார் திருமலர். அந்த நம்மளுடைய உடலை நம்ம பாதுகாத்தோம்னாக்கா நம்ம உடல் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம்னு சொல்றாரு பாருங்க, இந்த இறைவன் வாசல் செய்யக்கூடிய இந்த இடத்தை உடலை நல்ல விதமா பேணி பாதுகாப்போம். அந்த ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம சுத்தி உள்ளவங்களும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நாம ஆரோக்கியமா இருந்தாலும் சுத்தி உள்ளவங்களும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்முடைய ஆரோக்கியம் தான் மற்றவங்களுடைய மகிழ்ச்சி, குடும்பத்தோடைய மகிழ்ச்சி, உறவினருடைய மகிழ்ச்சி, நண்பருடைய மகிழ்ச்சி. எல்லாத்தையும் பார்த்து நல்ல உணவுகளை உட்கொண்டு ஆரோக்கியமாக எப்போதும் இருப்போம். வாய்ப்பு கொடுத்த நற்புலருக்கு நன்றிகள். எல்லாருடைய உடல் நலம், நீலாய் நிறைச்செல்வம், உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். உணவும் உணர்வும் என்ற தலைப்பில் நீங்கள் உணவும் கொடுத்துட்டீங்க, உணர்வும் கொடுத்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பயிற்றுனர் பெற்று அறிமுகம் வழங்க லக்ஷ்மணன் சார் அவர்களை அழைக்கின்றேன். லக்ஷ்மணன் சார் ஆடிபிளா இருக்கீங்களா? ஃபவுண்டர் சார். நான் இருக்கேன் மேம், இருக்கேன் சார். லெஃப்ட் ஆகிட்டாங்க. நான் எஸ் தேங்க்யூ மேம். இன்றைய பயிற்றுனர் நம் தளத்திற்கு புதிதான நபர் இல்லை. தொடர்ந்து 2023 ஜனவரி முதல் மாதத்திலிருந்து வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வரும் நபர். தனிப்பட்ட ரீதியாக எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபர். JCI நாகப்பட்டினத்தின் முன்னாள் தலைவர், JCI இந்தியாவின் மண்டல பயிற்றுனர். தனிப்பட்ட ரீதியாக எனக்கு ஒரு நல்ல ஆலோசகர். பயிற்சித்துறையில் நான் ஒரு பயிற்றுனராக தொடங்கிய காலகட்டத்தில் நிறைய ஆலோசனைகள், ஒரு பயிற்றுனராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் இருக்குவதற்கு நிறைய ஆலோசனைகள் வழங்கிய நபர். அடிப்படையில் அறிவியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல்
பாடத்தை மிகச்சிறப்பாக வழங்கி வருவார். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மாணவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல மிகவும் அருமையான தன்னுடைய பயிற்சிகளை வழங்கி வரும் நபர். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் செய்கிறதுக்கு அரசு பயிற்சி வழங்கும் பயிற்றுநர்களில் இவரும் ஒருவர். நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அரசு ஏற்பாடு செய்து வழங்கும் பயிற்சி வகுப்பில் பயிற்றுநராகவும் மிக சிறப்பாக பல மாணவர்களை உருவாக்கி வரும் நபர். சமூக ஆர்வலர், பசுமை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வரும் நபர். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினத்தின் உறுப்பினர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ரோட்டரியன் JCHGF செங்குட்டுவன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரையும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். பயிற்றுனர் பற்றி சிறப்பான அறிமுகம் வழங்கிய ஃபவுண்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்ய நபர்கள் நம்முடைய நற்புலரில் இருக்கீங்களா? ஓகே. இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் அனைத்து நற்புலை நண்பர்கள் மற்றும் உள்ள நண்பர்களுக்கும் நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். முதலாவதாக ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம், நற்புலரி வணக்கம் அனைவருக்கும். அருமையான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஒரு செஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு உணவு மனம் வேலை செய்யும் போது எப்படிலாம் நம்ம சந்தோஷமா சாப்பிட்டோம், ஆனா அறிவு வேலை செய்யும் போது இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ரொம்ப சூப்பரா. இப்பயுமே நமக்கு பெருசா அறிவு வேலை செய்யறது இல்லை, யாரும் திருப்பி பார்க்கறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த பின்னாடி இருக்கிற டேக் எல்லாம் ஈவன் நமக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னே நமக்கு தோணித்து. ஆனா ரொம்ப நாள் எக்ஸ்பைரி டேட்டே போடாம எத்தனையோ வருஷமாக பல உணவுப் பொருட்கள் விற்கப்பட்டு வந்தது. அதில் இந்த சட்டத்திட்டங்கள் மூலமாக எல்லா இன்கிரீடியன்ஸும் போடணுன்ற கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வான விஷயம்தான். நம்ம ஸ்டில் அதெல்லாம் ரொம்ப பார்க்கணுன்ற ஒரு தெளிவு வந்தது இன்னைக்கு நீங்க சொன்ன உடனே. அதெல்லாம் வந்தா கண்டிப்பா நம்ம இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். சூப்பரா சொன்னீங்க எல்லாமே. அதுல நீங்க சொன்னதுலயே சூப்பர் என்னன்னா, அந்த அடடா அப்படிங்கும்போது தான் அந்த உணவுப் பொருளை நம்மளும் சாப்பிட்டு பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அடடான்னு ஒன்று சூப்பரா சொன்னீங்க. அவ்வளவு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரிதான் நாங்களும் சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த நான் முத்தியா பாலிடெக்னிக்ல இருக்கும்போது ஒரு மந்தார இலையில பூரிக்கிழங்கு கொண்டு வருவாங்க. அந்த மந்தார இலை அதை திறந்து அந்த பூரிக்கிழங்கு ஊறி அதை சாப்பிடும்போது நீங்க சொன்ன அடடா இப்ப ஞாபகம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாமே உணர்வுபூர்வமாக வெளில சொன்னீங்க. அது மாதிரி சீசனல் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னீங்க. எங்கள்கிட்ட ஒரு டாக்டர் ஜனார்தனன் குழந்தை மருத்துவர் இருப்பார் NLC ஹாஸ்பிட்டல்ல. அவர்கிட்ட போய் கேட்பேன், என் பையன் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறான், பூஸ்ட் கொடுக்கலாமா, வாங்கி கொடுக்கலாமா, ஆப்பிள் கொடுக்கலாமான்னு கேட்டாக்க, கொடுங்க, NLCயில் நிறைய காசு கொடுக்குறவங்களுக்குலாம் வாங்கி கொடுங்க. போங்க சார், சந்தைக்கு போங்க, எந்த பழம் கொட்டி கிடக்கோ குமிச்சு வச்சு விற்கிறானா அதை வாங்கி கொடுங்க, எந்த காய்கறி குமிச்சு வச்சு வைக்கிறானா அதை வாங்கி கொடுங்க சார். அவங்க அம்மாட்ட போங்க, அவங்க சத்து மாவு கஞ்சி கொடுப்பாரு, அதை கொடுங்க, இதெல்லாம் போய் வாங்கி கொடுக்காங்க சார் அப்படிம்பாரு அவரு. அதெல்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு. ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ் சார். வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். சார்
எங்களை வந்து அதுவும் என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்கள அந்த பழைய சின்ன பிள்ளை காலத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படியே பயன்மரம் சார். அவர் ஈர்ப்புல பண்ணப்ப எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, கையில ஒரு கடிகாரம் மாதிரி ஊதிக்கிட்டே வருவாங்க, அதுல கடிகாரம் மாதிரி கட்டுவாங்க. அதை கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கிட்டு கையெல்லாம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்புறம் பிச்சு பிச்சு கையில இருந்தே தும்போம். அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அந்த காலகட்டத்துக்கே கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்ப சொன்னப்ப ஈர்ப்புன்னாங்க. இப்ப சார் கூட ரமேஷ் சார் கூட சொன்னாங்க, பறந்து கிடக்கிற விரிஞ்சு கிடக்கிற அதை சாப்பிடணும்னு. இப்ப எனக்கு அதுல ஒரு ஞாபகம் வர்றது, ஏந்த பயம் சின்னஞ்சிறிய பழம் இது தேனாட்டம் இனிக்கும் பழம்னு சொல்லி சினையில வரும் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட காலங்கள்ல இருந்து அருமையா சொன்னாங்க. ஒரு வார்த்தை தான், கொஞ்சம் அறிவு வந்த பிற்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து அறிவு வந்த பிற்பாடு என்னன்னா, சோடியம் பைகார்பனேட் 502 503 NaHCO3 அப்படின்னு அந்த சிம்பல்லாம் போட்டு, கெமிக்கல் சிம்பல்லாம் போட்டு இது இவ்வளவு இருக்குது, அமோனியம் பைகார்பனேட்டு பைகார்பனேட்டு இதெல்லாம் போட்டுட்டு அஜினோமோட்டோ. இந்த அஜினோமோட்டோங்கிறதுக்கு என்னன்னா, யூரோப்பியன் இதுல வந்து ஈட் வெல் லிவ் வெல், அதான் அதோட கான்செப்ட் மோட்டோ. ஆனா இப்ப உள்ள மோட்டோ என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கைய நாளை குறைக்கணுங்கிறதான் எங்களோட மோட்டோ. இந்த கெமிக்கல்லாம் கலக்கிறதோட மோட்டோ என்னன்னா, உங்களுடைய வாழ்நாளை கொஞ்சம் குறைச்சுனுங்க, அதாங்க எங்க மோட்டோன்னு. இதுக்கு பதிலா இந்த ப்ரொடக்ஷன் செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இது, இவ்வளவு கஷ்டப்பட வேணாம், நீங்க ஒன்னே ஒண்ணு போட்டுருங்க, NGFYH பெரிய ஹெட்டிங் லெட்டர்ல NGFYH அப்படின்னு போட்டுருங்க. அடுத்தது அப்படி இல்லைன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டோம்னா, நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். வேற எந்த காம்பினேஷன் நம்பர் அதெல்லாம் எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு இது, நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த், இது இங்கிலீஷ் அப்படியே போட்டுட்டு, உண்மையாலுமே உங்க மனசாட்சிக்கு நல்லது குட் ஃபார் ஹெல்த்னா GFYHன்னு போட்டுருங்க. இந்த ரெண்டே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு. பயன்மர சார் வந்து எப்பவுமே பயனுள்ள பல செய்திகளை தருவாரு. வாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி. தேங்க்யூ வீரசேகரன் சார். தொடர்ந்து ஃபவுண்டர்கள் ஃபீட்பேக் வழங்குவார். தேங்க்யூ மேம். ஃபஸ்ட்டு வந்து வீரசேகரன் சார் சொன்னபோது அந்த விஷயம் எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதை நான் சொல்லிவிட்டு அடுத்தது ஃபீட்பேக் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போவோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற இடத்துக்கு போவோம். இப்படி ஒரு விஷயத்தில் சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு நம்ம மனசில் உருவாக்கி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் விவேகானந்தன் சார் எடுக்கும்போது பேசினோம், இது ஒரு மிகப்பெரிய மாஃபியா நடக்குது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். உலக லெவலில் என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி உணவு வந்து சரியான உணவு கிடைக்காம ஒரு தேவையில்லாத உணவை நம்ம சாப்பிடும்போது உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம், மெடிசன் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மெடிசனை வாங்க வைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு மாஃபியா தான் இது, ஃபுட் அண்ட் மெடிக்கல் மாஃபியான்னு சொல்லுவாங்க. இது வந்து பற்றி பேசிட்டோன்னா இது ஒரு மிகப்பெரிய அரசியல். அதை வந்து வீரசேகரன் சார் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அடுத்தது இந்த பயிற்சி இன்றைக்கி காலையில் தொடங்கும் போதுலேருந்து அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையாகவே மாறினாங்க, மற்றவங்களையும் மாற்றுறாங்க. அந்த அம்மார்கிட்ட கடிக்கும்போது நம்மளும் சேர்ந்து கடித்த ஞாபகம். அந்த பாடா சாப்பிடும்போது வீட்டில் இப்போ வரைக்கும் நம்ம பாடா வீட்டில் செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம்ல, அந்த மாதிரி அந்த பாடா சாப்பிட்றது, டீ கடையில் போய் சாப்பிட்றது, அந்த ஞாபகம். பார்லேஜி பிஸ்கெட்டை பற்றி பேசும்போது பார்லேஜி பிஸ்கெட்டு இப்போ வரைக்கும் சாப்பிட்ற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்பொழுதுமே பார்லேஜி பிஸ்கெட் இருக்கும். அந்த பார்லேஜி பிஸ்கெட் வந்து யாருக்குன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் டாகிக்கு. எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது, அதுக்கு அந்த பார்லேஜி பிஸ்கெட்டு ப்ளஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸும் வீட்டில் வந்து பிஸ்கெட் போடுவாங்க.
ப்ளஸ் காலையில் காக்காவுக்கு அந்த பிஸ்கெட் காலையிலே எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. அப்பப்போ நானும் அந்த டப்பாவிலேருந்து அந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது அப்படியே அந்த எமோஷ்னல் கனெக்டிவிட்டி நிறைய இருந்துச்சு. ஒரு உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கும் அனுபவித்து சாப்பிட்ணும். சில விஷயங்கள் நான் பார்லேஜி பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்ல, அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு தெரில. பட் ஒரு உணவுன்றது அனுபவித்து சாப்பிடணும், அந்த உணர்வுபூர்வமாக சாப்பிட்ணுன்ற உணர்வு இந்த செஷனில் ஏற்பட்டுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபவுண்டர் சார். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். பத்மநாளைக்கு இனிய காலை வணக்கம். மறைமரம் சார் சொன்ன உடனே சிறு குழந்தையாக மாறிவிட்டோமோ என்று ஒரு சந்தேகம். ஏனென்றால் திருவிழா காலங்களில் செல்லும் பொழுது அங்கு என்னென்ன இனிப்புகள் சுவையாக இருக்கின்றதோ அதைத்தான் நாம் விரும்பி சாப்பிடுவோம் சிறு வயதில். ஆனால் இப்பொழுது வளர்ந்த பிறகு அறிவியலோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இதையெல்லாம் நாம் சிறு வயதில் சாப்பிட்டிருக்கின்றோமே என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் அறிவியல் பெறும்பொழுதுதான் உடம்பினுடைய அந்த பக்குவம் நமக்கு தெரிகின்றது. இருந்தாலும் ஒரு நல்ல செய்தியை இன்று அறிவியலோடு சேர்த்து நமக்கு வழங்கிய மறைமரம் சார் அவர்களுக்கு நாம் நல்ல இனிப்பை நாம் சாப்பிடுகின்றோம், நல்ல பழங்களை சாப்பிடுகின்றோம், வீட்டில் நல்ல உணவுகளை சாப்பிடுகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து சாப்பிட்டால் அந்த உணவு நமக்கு உணர்வை தரும் என்று ஒரு எண்ணத்தை வளர்த்துவிட்ட மறைமரம் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ தாமோதரன் சார். சிவகணி மேம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைத்து உறவுகளுக்கும் நற்காலை வணக்கம் சார். எப்பவும் போல செஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் கொண்டு போனீங்க. அதாவது பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிடுவோம், பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கணுங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் இருக்கிற ஃபேக்டெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. செஷனை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம எவ்ரிடே எமோஷனலோட நம்ம ஒரு ஈட்டிங் ஹேபிட்டையும் ஒரு குட்டாக வச்சுட்டு, ஸோ அதில் இருக்கிற என்ன திங்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம எவ்ரிடே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட செஷனில் புரிஞ்சுது. ஆனால் நீங்கள் அதில் சொன்னீங்க பார்த்தீங்களா சார், ஒரு ஃபுட்டை சொல்லிட்டு வரீங்க, அடடா செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உணர்வுபூர்வமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவுகள் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் சொல்லும்போது நல்லாவே புரிஞ்சுது. ரொம்ப சிறப்பான ஒரு செஷன், வழக்கம் போல பயனுள்ளதாக தான் இருந்தது. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி மேடம். தேங்க்யூ சிவகணி மேம். தொடர்ந்து விக்ராஜா சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ சோதி மேம். பயன்மரம் சார், ரொம்ப அற்புதமான ப்ரெசன்டேஷன் அப்படின்னு தான் சொன்னோம். அதாவது நம்ம பிறந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ஒரு முழு மனிதனாகி ட்ரெயினர் ஆன வரைக்கும் என்னென்ன விஷயங்களை உணவா அந்த ஒரு ஸ்நாக்ஸா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்றத அந்த சுச்சுவேஷன் மாறாம சுவை மாறாம பகிர முடியுமா? இது வரைக்கும் எடுத்த செஷன்ல இன்னைக்கு செஷன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் எப்பவுமே நீலசேகரன் சார் மாதிரி நோட்ஸ் எடுப்பேன். இன்னைக்கு நோட்ஸ் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த 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 ஏஜுக்கே போயிட்டு அந்த மாதிரி. எனக்கு நியூட்ரின் மகாலட்சுமி சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அப்பா எனக்கு டெய்லி பாக்கெட் மணி வந்து 10 rupees கொடுப்பாரு. அதுவும் ஹவு மச் பிளஸ்ட் ஐ ஆம் அப்படின்னா நான் போய் கேட்க தேவையில்லை. அவரே என்னோட யூனிஃபார்ம் ஷர்ட் பாக்கெட்டை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுல காசு இருந்துச்சுன்னா விட்டுருவாங்க, இல்லைன்னா வைப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பிளஸிங். எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, அடிப்பாங்க, எங்க கொடுத்த பைசான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாம நான் கேட்கறதுக்கு கூச்சப்படுவேன், கொடுத்தாருன்னு வேணான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஆனா டெய்லி அந்த நியூட்ரின் மகாலட்சுமி சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு அடிக்ட் ஆயிட்டேன்.
சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு மகாராஷ்டிரா 50 பைஸ் இருக்கும். அதை வாங்கி சாப்பிடும் போது அது கடைசி ஒரு சின்ன பீஸா இருக்கும். அந்த பீஸ் வந்து ரொம்ப ஷார்ப் ஆயிடும். அது நாக்கு சில நேரத்துல ஷார்ப்பா இருக்கிறதால அறுத்துரும். ஆனாலும் அந்த சுவை இன்னும் என்னோட நினைவுலையும் நாக்கு நுண்ணிலையும் இருக்கு. இந்த சுச்சுவேஷனை ரீகால் பண்ண வச்சதோட கிரெடிட் வந்து உள்ளதான் சேரும். ஸோ அந்த மாதிரி இது ஒன்னே ஒண்ணு. இத மாதிரி நீங்க 100 சொன்னீங்க. அதுதான் நம்ம ரமேஷ் சாரோட தலைப்போட மகிமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரையும் குழந்தை பருவத்துல இருந்து அதுக்கப்புறம் மிடில் ஏஜ், அடல்ட்ஹுட், இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் அந்த அடடா, அவங்க வீரா சார் சொன்ன மாதிரி அடடா அடடா அப்படின்னு சொல்றதுலயே நம்ம அந்த ஏஜுக்கு போயிட்டு வர ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது ட்ரெயின் டிராவல் பண்ண மாதிரி இருந்தது சார் அந்தந்த ஏஜுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நற்புணர்ச்சி தளத்துல தொடர்ந்து இந்த முறை தான் வரேன். இது ரொம்ப நாளா இயங்கிட்டு இருக்குது. இந்த தலைப்பு என்ன டெய்லி இருக்குது, எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது, தூக்கம் கம்மியா இருக்கணும். ஆனாலும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி 5:30 மணி ஆச்சுன்னா கை கால் ஒதுங்குது. நற்புணர்ச்சி அட்டன் பண்ணலன்னா அன்றைய நாள் வந்து முழுமை அடைய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா ஹைலி இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சார்ந்து செயல்படுறாங்க. அதுலதான் நாம வந்து மிகப்பெரிய சக்சஸ் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா இதோட டென்சிட்டி, கன பரிமாணம்னு அவங்க அழகா தமிழ்ல இதோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி ஆளுமைகள் இன்னும் நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க. அவங்கள ஹம்பிளா இன்வைட் பண்ணி இந்த தளத்துல பயணம் பண்ண வச்சோம்னா இது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டே இருக்குது. அது ஒரு மேசிவ் ஹிட்டா மாறும்ன்றதுல எந்த சந்தேகம் வந்து. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ விக்ரேஷ் சார். ராமசுப்ரமணியம் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். சார் ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சார். இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்தது. என்னால நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ இன்னைக்கு ஒரு 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 கடைக்கு போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறப்போ எனக்கு எப்பவுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்குறதுன்னே எனக்கு வந்து ஒரு, ஏன்னா எல்லா விஷயங்களுமே தப்பா தான் இருக்கு. நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயங்கள் தான் வந்து ரொம்ப அதிகமா இன்னைக்கு கடையில எல்லாம் இருக்குது. ஸோ சார் அருமையா சொன்னாங்க, ஃபுட் அண்ட் ட்ரக் மெடிசின்ஸ் வந்து எப்படி ரிலேட்டடா இருக்குதுன்னு கூட. ஸோ எல்லாத்துலயும் கெமிக்கல் பெனிட்ரேஷன் ஆயிடுச்சு. அது மூலியமா நிறைய டிசீஸ் இந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு இருக்குது. இப்போ என்னால ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சேகோனி மேம் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். நீங்க அந்த சொன்னதெல்லாம் வந்துட்டு அதுல நீங்க ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருந்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி காட்டுவீங்களோ அந்த மாதிரி சார்ட்ல எழுதி என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருந்தீங்க. அது ஈஸியா பாக்குறதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியாவும் இருந்தது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த கெமிக்கல் நேம் ஆல்சோ நீங்க இது பண்ணி அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ உணர்வும் என்ற தலைப்பில் நல்ல ஒரு செஷனை வழங்கியிருக்கீங்க சார். இந்த கடலை மிட்டாய் பற்றிலாம் சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மோகத்தில் தான் அதிகமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து திணிச்சு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து நிறைய இடத்துல கடைகள் திறக்கப்பட்டு தான் இருக்கு. நம்ம வீரசேகரன் சார் கூட ஏதோ காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் 2 வச்சிருக்கேன் மேம் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு. ஜஸ்ட் சூப்பர் சார். ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலாம் சொல்கிறேன் நான், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்க்கடையில நல்லா வறுத்துட்டு அந்த புல்லுங்க உருண்டைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை தெரியாது எனக்கு. அந்த புல்லுங்க உருண்டைன்னு சொல்லிட்டு சின்னதாக சைஸில் உருட்டி ஒரு பானையில் போட்டு வச்சுருவாங்க. எங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் வந்து அதுதான். டெய்லி காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். வேறு எந்த மிட்டாயும் கடையில் விற்கிற மிட்டாய் எதுவுமே நாங்கள் கேட்கக்கூடாது, அதுதான் கொடுப்பாங்க. அப்புறம் எள்ளு உருண்டை செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் அன்னைக்கு ஊட்டச்சத்தா நமக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு தேவையான புரோட்டீன் எல்லாமே கிடைச்சது. இன்னைக்கு அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால தான் புதுசாக எதையெல்லாம் பழசாக மாறி போச்சோ அது இன்னைக்கு வந்து புதுசாக உருவாகிட்டு இருக்கு.
ஆனால் நான் நிறைய கடைகள், இந்த கடலை மிட்டாய் கடைகளை பார்த்தேன், இன்னைக்கு வியாபாரம் அமோகமாக இருக்குது. இப்போ தான் அந்த அவேர்னஸ்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸு இது மாதிரியான ஒரு கான்செப்டில் கொண்டு போகும்போது நிறைய பேரண்ட்ஸுங்களுக்கு கொண்டு வந்தால் இந்த விஷயம் அவங்களுக்கு புரிய வந்திருக்குன்றது தான் என்னுடைய ஆதங்கம். இருந்தாலும் நல்ல ஒரு செஷன் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்களும் கடலை மிட்டாய் பற்றிலாம் பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லதொரு செஷனை வழங்கிய பயிற்றுனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நற்பொழிவு சார்பாக வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைத்து நற்பொழிவு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி மேடம்.